அதாவது இந்த எலெக்ஷன் கேம்பெயினிங்க நம்ம வந்து கிளியராக கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். இதில் யார் என்ன மாதிரி பண்ணுறா அப்படின்ட்டுன்னு. சில பேர்லாம் வந்து இந்த அடிக்கடி பார்ட்டி ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த பார்ட்டிலேருந்து அந்த பார்ட்டிக்கு போயிட்டு அவங்களே என்ன சொல்கிறது தூர் வாரிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்தியன் பாலிடிக்ஸில். சரி, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு யார் ரேட் பண்ணோம்னா கமலஹாசனுக்கு வந்து அவுட் ஆஃப் 10 நான் வந்து 2 தான் ரேட் பண்ணுவேன். ஏன்னா இவர் ஆரம்பத்தில் டிவி அடித்து உடைச்சாரு, அது பண்ணார் இது பண்ணார், எதிர்த்தெல்லாம் பேசினார். இப்போ திடீர்னு ராஜ்யசபா எம்பி கொடுத்தோன்னே ஒட்டி பாம்பா அடங்கி போயிட்டாரு. ரெண்டாவது சும்மா தமிழ் புலமையை காட்டுறதை தவிர்த்து அவர் பெருசாக ஒன்றுமே பண்ணது கிடையாது. அவர் ஏன் பாலிடிக்ஸில் இன்னும் இருக்காருன்னு தெரியல. ஆக்சுவலி தெரியல. சீமான் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேரக்டர், ரொம்ப ஜெனுவின் கூட. அவரோட கருத்துக்கள்லாம் கேட்க ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனையோ வருஷமாக அவர் ட்ரை பண்ணுறாரு. அவருக்கு ஒரு தடவை கூட அவர் ஜெயிச்சதில்லை. பட் ஸ்டில் அவரோட விடாமுயற்சி பெரிய வெற்றி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அவர் என்ன தான் அட்லீஸ்ட் அவராவது அவர் கட்சியில் அந்த இருக்கிற அந்த ஒரு தொகுதியில் அவர் ஜெயிச்சாலாவது பார்க்கலாம் அவர் வந்து அவரோட திறமை இப்படி இருக்குன்னு. குஷ்பு சரத்குமார் இவங்க எல்லாமே வந்து லாங் டர்மாக இருக்காங்க. மோடிஜி என்ன சொன்னாலும் வந்து தலையாற்றக்கூடிய ஆட்கள் தான். இப்போது சுந்தர்சி கூட வந்திருக்காரு இல்லையா, பார்ப்போம் அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஜெயிப்பாங்களான்னு தெரியல, ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம் how it goes. பிரகாஷ் ராஜ் வந்து ஐ திங்க் மோடிக்கு என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் ரியாக்ஷன் கொடுக்கறது பிரகாஷ் ராஜாக தான் இருக்கும். கர்நாடகாவில் தான் அவர் கான்டெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், எம்பியாக கூட இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ரீசன்ட்லி வந்து அவரோட ஒரு வீடியோ வைரலாக போச்சு. அவர் இன்னொருத்தரை பாட்டு கேட்பார், நான் சரியாக தான் பேசினேன், நான் சப்போர்ட்டிங் டிஎம்கே இன் அ வே. இன்னும் சில பாலிட்டிஷியன் இல்லை, பட் கேம்பெயினிங்க்கு போயிருக்காங்க. நடிகர் கார்த்திக்லாம் வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட்க்கு போயிட்டு வாக்கு சேகரிக்க ட்ரை பண்ணார். நிறைய வித்தியாசமான ஆட்கள்லாம் வந்து இந்த தடவை களம் இறங்கி லைக் விஜயலட்சுமிலாம் வந்திருந்தாங்க, வந்து வாக்கு சேகரித்தாங்க. கார்த்திக் அப்படின்ற ஒருத்தருக்கு இவ்வளோ நாள் இந்த முகம்லாம் இவ்வளோ நாள் தெரிஞ்சதே இல்லை. இவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்கன்னு மலையில் முழிச்ச காலா மாதிரி அடிக்கடி வராங்க. அடுத்து நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறது யார்? விஜய். ஓகே, நான் வந்து பெரிய அஜித் ஃபேன், பட் ஸ்டில் எனக்கு விஜய் ரொம்ப 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 பிடிக்கும். அவரோட எனர்ஜி, இந்த கரிஸ்மேட்டிக் இதெல்லாமே படங்களில். ஸோ விஜய் படம் நாளே தேட்டரில் எல்லா படமும் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். விஜய் படம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேட்டரில் பார்க்க ரொம்ப பிடிக்கும். விஜயை பற்றி நிறைய அவதூறுகள், நிறைய ப்ராப்ளம்ஸ் ரீசன்ட்லி நம்மளும் கேள்விப்படுறோம். அவர் எப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. எஸ்பெஷலி அவருக்குன்னே இந்த பிரச்சனைகள்லாம் வரும் போல். தலைவா பிரச்சனை, அதுக்கு முன்னாடியிலேருந்து ரீசன்ட்லி வரைக்கும் நிறையா அவர் படங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. அரசியல் களத்தில் அவர் குதிச்சிருக்காரு. பார்க்க தான் வேணும் எப்படி வந்து அவர் வந்து இதெல்லாம் எடுத்து கொண்டு போகிறாருன்ட்டுன்னு. இட்ஸ் வெரி நைஸ் டு சி. முக்கியமான விஷயம், அவருக்கு ரேட்டிங் என்ன கொடுப்போன்னா, அவருக்கு வந்து இப்போதைக்கு ரேட்டிங் கொடுக்க முடியாது. பட் ஐ ரியலி விஷ் அதுக்கு ஒரு தைரியம் வேணும். எல்லா கான்ஸ்டியூன்சிலையும் தனியாக நின்று மோதுறேன் அப்படின்றது இது பாராட்டக்கூடியது. என்ன அவர் ரொம்ப நம்புகிறாரு, அவர் தான் சிஎம் ஆக போகிறாருன்னு. ஹவு லைக்லி எனக்கு தெரியல. வாய்ப்புகள் கம்மியாக இருந்தாலும் ஐ ரியலி விஷ் டு see him as the next CM. அவர் ஒரு 5 வருஷம் அவரை நம்பி நாட்டை கொடுத்து பார்த்தா தெரியலாம் என்ன அவரால் பண்ண முடியுது அப்படின்ட்டுன்னு. 5 வருஷம் வெயிட் பண்ணதில்லை, 1 வருஷத்துக்குள்ளே தெரிஞ்ச இவங்களால் இவ்வளோதான் முடியும் அப்படின்ட்டுன்னு. பட் யாருக்கு தெரியும், அவருக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்கலாம். எம்ஜிஆரோட பெரிய ஃபேன் கூட. ஸோ பார்ப்போம் அவர் என்ன நாட்டை எப்படி கொண்டு போய் சேர்க்குறாருன்னு. உங்களோட ஓட்டு யாருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு. ஓகே, இது வந்து ஆஸ் அ மலேஷியன், நான் ஒரு அவுட் சைடர். ஆஸ் அ மலேஷியன் இந்தியன் பாலிட்டிக்ஸை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கக்கூடிய நாங்கள் ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ ஆல் லைஃப்லிஹுட் எப்படியும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது. பட் ஸ்டில் நான் இந்தியாவில் படிச்சிருக்கேன், நிறையா நாள் இருந்திருக்கேன். ஸோ அந்த பற்று எனக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அவ்வளோதான். கலைஞர் இல்லாத பாலிட்டிக்ஸ், அம்மா இல்லாத பாலிட்டிக்ஸ் ரொம்ப சிதறி போச்சு, ஷட்டர்ட் ஆயிடுச்சு. பார்ப்போம் யாராவது வந்து ஒருங்கிணைக்கிறாங்களா அப்படின்ட்டுன்னு. யார் வந்தாலும் நம்ம லைவ்லிஹுட்டை நம்ம தான் பார்க்கணும், அதையும் நான் சொல்லிக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.